பெரும் பேர்கள் இருக்கக்கூடிய அந்த சிவஞானங்களுடைய இன்னொருடனே அற்புதமான கூடியிருக்கக்கூடிய பாகியத்தை திருக்குறோம். ஏழு சிவங்கத்திலே இங்க வர்த்தகத்தை சொல்லி பாருங்க. ஸ்ரீரங்கநாதன் எங்கே வந்தான்னு தெரியுமா? எவ்வளவு விஷயம் தெரியும். ஆத்யம் புரோக்தம் ஸ்வயம் வியக்தம் விமானம் பிரகதம் என்று தான் பூர்த்தியாக போதின கஷேத்திரங்களிலே தலைமையான கஷேத்திரம் என்பது ஸ்ரீரங்கநாதனுடைய கஷேத்திரம். அப்படின்னா உலகிலே 8 ஸ்தலங்கள் பகவான் ஆனாக தோன்றி நமக்கு காட்சி கொடுக்கிறார். ஸ்வயம்பேற்ற கஷேத்திரங்கள் என்று சமஸ்கிருதத்திலே பேரு. 8 கஷேத்திரங்கள் ஆத்யம் ரோகம் ஸ்வயம்பேற்றம் விமானம் பிரகஸ்தேகன் ஸ்ரீமுஷ்ணம் வேங்கடாத்ரீச சாமந்திரமும் சந்திரீசம் தோதாத்ரி புஷ்கரம் செய்வ நரநாராயணாஷ்டமோ அஷ்டோமே பூர்த்தயஸ்வந்தி ஸ்வயம்பேற்றா ஈங்களே என்று கஷேத்திரங்கள் பகவான் தோன்றினது. என்ன இருக்கிறது கேட்டா ஸ்ரீரங்கமாக திகதேசம் ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீமுஷ்ணமாக திகதேசம் திருவேங்கட மாமலை என்று சொல்லக்கூடிய திருமலையாகிற திகதேசம் தெற்கு பக்கத்துல பார்க்க இந்த 4 திகதேசங்கள். அதுக்கு மேலே வடக்கு பக்கத்துல பார்க்கலாம் சொல்லக்கூடியது, சாமந்தனம் என்று சொல்லக்கூடியது, நைசாயம் என்று சொல்லக்கூடியது, புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 இருக்கக்கூடிய தேசங்களிலே பகவான் தான் தோன்றியாக தோன்றினவன். யாரும் கல்விக்கிற ஒரு சிற்பி எம்பெருமானுடைய இப்படித்தான் திருவுருவம் இருக்க வேண்டும் என்று உருவாக்கவில்லை. நானே பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டு தோன்றின ஸ்தலங்கள் தலைமையானது எதுனா சேதமாக ஸ்தலம். எங்க தோன்றினான் பகவான் அப்படின்னா திருப்பார்கடலில் சொல்லக்கூடிய மேல இருக்கக்கூடிய ஒரு எம்பெருமான் கடவுள் பையன் தெரிவிக்கிறார். திருப்பார்கடலிலே தேவர்கள் எல்லாம் இந்துக்கள் முறைகளில் உரையக்கூடியவான ஒரு ஸ்தலம். பார்க்கப்படுங்க ஆட்சி வருவதற்காக உருவான நாடு இருக்கு. நடக்கக்கூடிய பணிகள் சரியா நடக்கிறதா, சரியான போய் அரசு வைத்திருக்கக்கூடிய சலுகைகள் போய் சேருகிறதா, குறைகள் இருந்தால் நிலத்தை போவான். நிறைய குறைகளோட இருக்கோமே. எங்க குறைகளை எப்ப சொல்லிட்டே ஜாஸ்தியா இருக்கேன் அவர் சொல்லிட்டேன். நான் குறைகளை தீர்க்கும்படியான ஒரு முகாம் போடுறேன். என்னைக்கு குறை தீர் கூட்டம், குறை தீர் முகாம். அது என்ன சாமி பேர் நீ அங்க வந்து கேட்டா குறைகள் எல்லாம் கொடுக்க கொடுக்க உடனே பார்த்து பண்ண வேண்டும். ஒரு எண்ணத்துல குறையை தீரக்கூடிய ஒரு இடமாக என்னுடைய குறைகளை கேட்டு அதற்கு என்ன பண்றது முடிவெடுக்கக்கூடிய இடமாக மாறுகிறார்களே. பகவானுக்கு இருக்கிற மேல இருக்கிற 5 நிலைகள்ல ஒரு நிலை நம் குறைகளை தீர்ப்பதற்கு, நம் குறைகளில தேவர்கள் குறைகளை தீர்ப்பதற்கு என்று உண்டாவாக ஒரு இடம். இது என்ன பேரு? திருப்பார்கடல். சம்ஸ்கிருதத்திலே க்ஷீராப்தி பால்கடலாக இருக்கக்கூடியதுல அதுல தான் பாம்பனையிலே எம்பெருமான் உயிர் கொண்டிருக்கிறான். அவனுடைய திருவடிகளை அவன் இருக்கக்கூடிய ராஜ மகிழ்ச்சி படித்த மனைவியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தன்னுடைய நினைவாக இருக்கக்கூடிய திருத்தலங்களாலே நாம் கருதி விடுகிறார். இந்த செயலத்திற்கான பகவான் என்ற அந்த திருப்பார்கடலே பகவான் தோன்றியும் உலகப்படைப்பு எப்படி ஏற்பட்டது? இன்னும் 40 புஸ்தகங்கள் படிக்கிற கைது வேற வேற சொல்றது. ஒருத்தர் சொன்னா குழந்தை இருக்கிறது பரதவன் பண்ணிடுறேன். அது எப்படி சொல்றேன்? ஆலையே பார்த்தா ஒரு மனுஷனிடத்துல ஒரு மனிதன் சுபாவமா இருக்கு. என்ன சொல்லிட்டே அதுல இத்தனை இருக்கக்கூடிய எழுதுகளமாக நாம் பிறந்திருப்போம்னு சொன்னா ஏற்க முடியுமான அது கிடையாதுன்னு சொல்ற கூட்டங்களுக்கு அறிவிக்கின்றன. நீங்க சொல்றது ஏற்கக்கூடிய இந்த மாணவி மாதம்
உலகம் இருக்கிற வரைக்கும் நடந்துட்டு இருக்கோம். எது சத்தியம்? வேதம் சொன்னது சத்தியம். அறியாமல் அறிவித்தது வேதம். ஏன் வேதம் பேரு? வேதா எது நாம் அறிய முடியாதோ, எது நமக்கு தெரியாத விஷயங்களோ, தெரியாத விஷயத்தை நம்ம எடுத்து கொடுக்கணும். நான் வெளிநாட்டுல இருக்கேன், உங்களோட அடிக்கடி பேசணும், உங்க முகத்தை டெய்லி என்ன தெரியுமா இருக்குன்னா என்கிட்ட பேசணும்னா அடுத்து வேண்டாம்னா தேவைப்படுறேன். அதுக்குள்ள அவ்வளவு ஆனா இவருக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரிஞ்சது அந்த 2 நேரம் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது. நாட்டு போய் கேட்கணுமோ அங்க போய் கேட்டாருன்னு சொல்லி தர முடியும். எனக்கு தெரியாது. நாம் அறியாத அர்த்தங்களை நமக்கு தெரிவிக்கிறதுக்கு பேர் தான் வேதம். நம்மால் காண முடியாது, உணர முடியாது. யோசிச்சு பாருங்க, மனசு எங்க இருக்குன்னு தெரியுமா? உயிர் எங்க இருக்குன்னு தெரியுமா? மேலுலக எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாதவற்றை அறிவிக்கிறது வேணும். உண்மையா சொல்றது, சத்தியமா பேசுறது வேணும். அது எதுக்கு பொய்யே சொல்றது இல்லை. உலகம் போற்றுகிறது காலம் காலமாக பழமையான நூல் என்பது உண்மை வேறானே. அறிவிச்சு அந்த நன்மையை தேடி கொடுக்கிறது வேறு. அந்த வேதத்தை சொல்றது பிரம்மத்தை உற்பத்தி பண்ணினான். எப்படி பண்ணுறான்னு தெரிவிக்கிறது வேதப்படாது. எல்லாரும் அகல்மையது ஒன்று எப்படி இருந்தாலோ அதை பகவான் பிரம்மாவை சிருஷ்டித்தான், உலகங்களையும் சிருஷ்டித்தான். பிரம்மாவை சிருஷ்டித்த பகவானது பிரம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு வருத்தம் என்ன படிச்சாச்சு. அச்ச பிறகு உலகத்த படையை பெருமான் கொடுக்க கொடுத்த உடனே போனாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. திடீர்னு நீங்க பாட்டு உலகத்தை படைக்கணும்னு சொன்னா அப்பதான் கல்யாணம் உள்ள நுழையிற அடங்கிய கோடி நேரம் என்ன சமயம் பண்ண போகும். முதல்ல எப்படின்னா எப்படி படைக்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தோம். பிரம்மாவுக்கு நீ என்னை குறித்து தபஸ் பண்ணணும்னு சொல்ல பிரம்மா எடுக்காலும் தபஸ் பண்ணுகிறது. தபஸ் பண்ணினதுனாலே பகவானுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியின் காரணமாக திருப்பார்கடலிலிருந்து தான் தோன்றியாக தோன்றுகிறார். எப்படி தோன்றுகிறார் அப்படின்னா நேர இருக்கக்கூடிய ஸ்வர்ண விமானம், பிரணவான விமானம் பேரு. ஆசங்களோட இன்னொரு சேர்த்து 9 பரமாத்மீகமாக மூர்த்தியாக எடுத்திருக்கக்கூடிய பகவானே மிக உயர்ந்து ஜொலிக்கக்கூடிய விமானத்திலே அதற்கு கீழே இருக்கக்கூடிய மானஸ்தானத்திலே பயணித்திருக்கக்கூடிய மூர்த்தியாக ஆசிரியர்கள் மீது அறிவித்துக் கொள்கிற மூர்த்தியாக முன்பு அழகாக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய நம்பெருமான உற்சவ மூர்த்தியாக ஆட்சியாளருடைய பகவான் தோன்றுகிறானா இந்த திருப்பார்களை பண்ணிக்கொண்ட பல ஒரே உள்ளடக்கக்கூடிய சாமான்களை வருமானத்திற்கான நேரான சத்திய குணத்துல வந்து சேர்ந்தார். இப்படிப்பட்ட ஒரு சுந்தர மூர்த்தியை பார்க்க முடியும். உலகத்துல எதையோ அழகுன்னு நினைச்சு விட்டுறோம்னா பாருங்கள், எல்லாருக்கும் பட்டது இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அழகு மிஞ்சி இருந்தால்தான் அந்த படத்தை அடைய முடியாது. இங்க போய் வாழ்க்கை பேச முடியாது. சில சில காலங்களிலே அந்த அழகு நம்பி இருக்கும். சிவகநாதனுடைய அழகு எப்படி இருக்குன்னா கண்டவர் சிந்தை கவர்ந்து கழிப்பொழில் தெரிந்தார். ஒரே ஒரு முறை இவனுடைய மனசை கடற்கரையில அவர்க்க ஒளிபடுது. ஏன் அப்படி அதுக்கு மேலே எப்படிப்படமா இருக்கான் கண்ணழகு தெரியலாம் கண்டதுதான் அதற்கு மேலே ஒரு கடல் இதுவே முழுக்க அழகலாம் பச்சைமா அதே மேரி பகடாய் சென்றல் என்று முழுக்க அழகாக இருக்கிறது. பிரம்மா பார்த்து மகிழ்கிறான். அந்த பகவான பார்த்து கூட்டி கூட்டி தொழுதான் பண்ணான். மீண்டும் 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 ஒரு தடவை வீரநாதனை பார்த்தா போதும் கண்டவர் விட்டினர்னு சொல்லு.
ஒரு தடவை கண்டு போதும் இனிமே சிறகனாக பெரிய ஒரு முறை இந்த கண்கள் கண்டதுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இனி மற்றொன்றை ஆண்மதற்கு விருப்பப்படாது. ஏதோ கண்கள் கண்களை விருப்பப்படணும். மகிழ்ந்திருக்கிறான் பூஜை பண்றான் ஆண்டோர் இந்த பக்கம் பூஜை பண்றவான் பிரம்மா என்ன அப்படின்னா உலகத்தை படைத்து பகவான் இயேசுவனை படைத்து உலகை படைக்கக்கூடிய பொறுப்பு உன்னுடைய இருந்து கொடுக்கிறான். இப்ப பிரம்மா உலகத்தை படைப்பது இருக்கிற பொழுது கொஞ்சம் பண்ண முடியுது. அதுல கொஞ்சம் சந்த யாவது முடிக்கப்பட்டோம்னா இருப்பாங்க என்னமோ முடியாம போயிடுது. இப்ப பிரம்மா சந்த சூரிய மதத்துல இருக்கக்கூடிய ராஜாக்களை அழைச்சி திருவாரூர் சூரியன் பண்றான், மனு பண்றான், இக்ஷ்வாகு பண்றான், வந்து அந்த திருவாரூர் பண்றாங்க. என்ன அழகு என்ன அழகு திருமுகத்தை பார்த்தா திருக்கடலை பார்த்தா சொல்லக்கூடிய பார்த்தா ஒரு யோசிச்சா இவ்வளவு சுந்தரமூர்த்தியான பகவானை இங்க வச்சுட்டு அம்மா அந்த பக்கம் எதையோ பண்ணிருக்காரு. இந்த பெருமாள் இந்தியாவில யோசிச்சு இந்த பெருமாள் எங்க வரணும்னா இக்ஷ்வாகுங்கிற ராஜா இக்ஷ்வாகு பேர். அந்த இக்ஷ்வாகு ராமனுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ராஜா இதற்காக இந்த பெருமாள் எங்க ஊருக்கு வர இந்த பெருமாள் எப்படி பண்ண தெரியுமா? பக்தர்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய வேண்டுதலுக்கு ஆசைப்பட்டிருக்க அனுகிரகம் பண்ண முடியும். நீ அனுகிரக போனா அவன் அந்த அனுகிரகத்தை கொடுக்க வேண்டிய கொடுத்தே இருக்கும். யாரும் பண்ண முடியாது. எந்த தேவையாரும் பண்ண முடியாது. அறிந்து கொண்டு செயல்பட முடியும்னா எங்க பார்க்கணும்? எத்தனை சரித்திரங்களை பார்க்கணும்? குசேல சரித்திரத்தை பார்க்கணும். குசேல அவர் பெரிய குடும்பஸ்தர். நீ அந்த மாதிரி குடும்பஸ்தர் வெளிநாடுகள் இருந்தா ஒவ்வொரு குழந்தையும் 12 கொடுப்போம். மாசம் ரூபம் இன்னைக்கு குழந்தைகளே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய குழந்தைகள் இருக்கிறவங்க இருந்தாலும் உலகம் வளரும். எகானமின்னு சொன்னா நாட்டினுடைய பொருளாதாரம் அது வளர்வதற்கு அது ஒரு தேசிய சொன்னாங்க. 2 மேல இருக்கணும், 3 மேல குசேலன் டிவியில பாவம் வர்ற பள்ளியில பாவம் குழந்தைகளுக்கு உணவளிப்பதற்கு வழியில கொண்டிருந்தா சொல்லி தரணும். கிளாஸ் சகபாடு ஒரு மக்கள் சேர்த்து படிச்சோம். ஒரு பாசப்படல எவ்வளவு உபயோகமா இருக்கு ஆசாரியர்களை தெரிவிக்கிறது, தெய்வத்தை தெரிவிக்கிறது, பெரியோர்களை நோய்வாய்ப்பட்டவர்களை பார்க்கிறது, குழந்தைகளை பார்க்க போகும்போது வெறுத்தையோட கூடாது சாஸ்திரம் சொல்லி இப்ப என்ன பண்ணணும்? வீட்டுல வந்து பார்த்தாங்க கொண்டு இருந்தது ஏற்கனவே வசனமே எழுதி ஏகப்பட்ட எழுதுக்கு ஒரு பிரிச்சல் எடுத்து அதை தேர்ந்து போட்டு அதை கட்டிட்டு கொஞ்சம் அதை வாங்கிட்டு போற ஒரு அற்புதமான நிலைவு. ஆனா அதுக்கு வந்து ஒரு பெரிய ஆள்
எத்தனை பெரிய காரணங்கள் இருப்பாங்க, எத்தனை பெரிய மந்திரிகள் இருப்பாங்க, கிருஷ்ணன் எங்க இருப்பான் நானும் கிளாஸ் அப்படின்னு யாராவது சொன்னா அப்படிமா அப்படிமா போக முடியுமா, தடுக்க முடியுமா, பார்க்க முடியுமா, பேச முடியுமா, ஆசிரியர் இருந்தா என்ன பண்ணுங்க ஏன் அப்படின்னா மாற வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னா பார்க்கணும் என்னை எதிர்கொண்டு இருக்கிறான் தன் மனைவி அழைக்கிறான் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து என்ன சொல்லி ஆமா ஒரே நாட்டியாருக்கு மாட்டிக்கோமே பேசிட்டு இருந்தாங்க என்ன நினைச்சு பேசுறாங்க செய்து தன் ஆகியான வர சொல்லி உண்மைய சொல்லி அவருடைய திருப்பாதங்களை கருதுகிறார். அந்த சிவாத தீர்த்தத்தை தமிழ்படுத்த மனைவி நான் படிச்சா இருக்கணும் இல்லை முடியுமா எப்பொழுதுமே அவசியம் எழுதக்கூடிய வேற பொருள்களே அப்படிப்பட்ட சாத்தியம் கொண்டாடி இருந்த அந்த திருப்பணிகளை பண்ணி அதுல ஸ்வீகரித்து அவன் தன் மனைவியை ஸ்வீகரித்து இருக்கிறது சில நேரம் கொஞ்சம் பேசிட்டே இருக்க படசெல்லாம் பேசலாம் ஒரு சந்தோஷம் புரியாது ஏன்னா அது வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கோம் இதை கொடுத்தா வாழணும் ஒன்பது இல்லையா எவ்வளவு போகக்கூடாது அந்த பரிமாறக்கூடிய உடன்பட்டு பரிமாணமான என்ன பேர் தெரியுமா உடலிருந்து அழுகி இப்ப இதற்கான நம்ம கிடைக்கிறோம் உள்ளிருந்தே பகவான் பார்த்து கொண்டிருக்கிறான் கேட்டுக் கொண்டிருக்கிறான் இவருக்கு ஒரே ரொம்ப பிடிச்ச ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி பண்ணுவான் தெரியுமா உலகம் அடியே குணமானம் கூடுமாறு கூறாரே
உலகமும் பெறுவான். நீ ஒரு மலை திருமணங்களை மாற்றம் பெரிய பெரிய அருணாசலம் ஒரு பெரிய குச்சி வச்சிருக்கா. அந்த அருணாசலம் குச்சியை ரெண்டு சுவாமிகளும் முன்னாடியே பின்னாடியே தூக்கி போகும். ஏன்னா அழுவாதான் படித்தாரு பகவந்த பெருமாயம் சீரகத்துக்கு சின்ன நாட்கள் எடுத்து கொடுக்கும். ஏன்னா அவர் படுத்துட்டே இருக்காங்க. எப்பொழுதுமே ஒரு வாய் போனாலே நிறைந்தது எல்லாம் வயிறு நிறைந்தது. அவன் கொடுத்திருக்கக்கூடிய அற்பத்தை பகவான் பெரிதாக பாதிக்கிறான். சொல்றாரு பக்தம் புஷ்பம் பலம் கோயம் ஒரே பக்தியாச்சதி. நீ அங்கு எதை கொடுக்கிறாய் என்பது முக்கியமில்லை, எந்த எண்ணத்தோடே கொடுக்கிறார். நான் நிறைய கொடுக்கிறேன், நான் லேட்டஸ்டா இருக்கிறத கொடுக்கிறேன், நான் நேரஸ்டாக கொடுக்கிறேன். உள்ள எண்ணம் வாங்க அந்த பிரீதி இருக்கா வேறென்று இருக்கிறதா இந்த இதை பார்த்து எப்பொழுதும் அருள் புரியும். திருவாதிரையில அழகா பாசத்துல சொன்ன பரிவதில் ஈசனை பாடி நன்றியில் கூறி புரிவதும் நீ எதையும் கொடுக்கலாம், எதையும் சீகரிப்பான். உள்ளத்தோடை கொடுக்கும்போது உள்ளத்தோடை ஒரு பக்தன் பிரார்த்தித்தால் சகலத்தையும் கொடுக்கும். திரும்பி வீட்டுக்கு போறான். அவன் மாரியாசனை கேட்கவே இல்லை. ஆனா டார்கெட் இல்லையா உயர்ந்து இருக்கக்கூடிய நோக்குடையவர்கள் வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒன்னும் கேட்கல. திரும்பி போயிட்டார் வீட்டுக்கு. ஒரு பணி வீடு பெரிய அரண்மனை இருக்கிறதாங்க பட்டுக்குறை இது வீடு திருவள்ளத்திலே இவருக்கு என்ன பண்ணணும்னு அனுகிரகம் பண்ணிருக்கானோ பெற்றையே தெரிகிறான். அதான் சொன்ன தமிழ் பாசத்துல நாம் தரும்போது என் பண்ணல் சொல்ல வேண்டினாலும் வரும்போது என்ன வேண்டியது என்னமோ அதை கொடுப்பதற்கு காத்திருக்கிறான் பரமா. சமஸ்கிருதம் சொன்னது அழுமா தமிழ் எல்லாம் மனநிலையும் கொடுத்த வல்லவன் சாஸ்திரம் கொண்டாடி சொல்ல தமிழ் மொழி காண்பிக்க உடனே இந்த இக்ஷ்வாகு தபஸ் பண்ண பகவான் இங்கேருந்து புறப்பட்டு அயோத்தியாவுக்கு சேரும். பிரம்மாவுக்கு மகத்துவம் தெரியல. அன்பன் மீது வல்லுதற்கும் எத்தப்பட்டு போறீங்களா இருக்கிறவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. கடற்படையாக அவனுக்கு இருக்கணும் இருக்கணும் போகும்படியாக இருக்கிறது சொல்லி இக்ஷ்வாகு குலத்திலே தோன்றியிருக்கக்கூடிய அந்த மன்னர்களாலே பூஜிக்கப்பட்டான் அயோத்தியால. பிறகு சீரக சேத்திரத்துக்கு வைத்தோடு தலைமையமாக கொண்டு ஆட்சி புரிக்கும் அவன் தபஸ் பண்ணி சேர விபீஷணனுக்கு கொடுக்கப்பட்டு செய்யப்பட்டது. பிறகு விபீஷணனுக்கு ராமயுத்தம் முடிந்த பிறகு செய்யப்பட்டது. அவனுக்கு கையில கொடுக்கப்பட்டு விபீஷணன் கொண்டு வந்து இலங்கைக்கு போற வழியில கொஞ்ச நாளையில இருக்குமோன்னு சீரகத்தை வந்து இறங்கினான். அவ்வளவுதான் சீரகத்துல அவன்
உடலிசை முடிவை வைத்து உடலிசை பாகம் நீட்டி வடதிசை வைத்து காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளத்தை அரவணை உயிடுமா கண்டு உலகன் கூறுமாவோ என் செய்வேன் உலகத்தீரே. சிவகாமியை படுத்திருக்கார். உடலிசை உடலிசை அப்படின்னு சொன்னா எவருமான படுத்திருக்கக்கூடிய தலையில் இருக்கக்கூடிய திசையாக இருக்கக்கூடிய மேற்கு உடலிசை முடியை வைத்து உடலிசையை கிழக்கு உடலிசை அவருடைய பின்னணியில் வடதிசையில் காட்டி வடக்கு திசையிலே தன்னுடைய பின்னணை காட்டிக் கொண்டு தென்திசை இலக்கை நோக்கி தெற்கு திசையில் இருக்கக்கூடிய இலக்கை நோக்கி இறைவனாக கொண்டிருக்கிறான். ஒரு தெய்வம் தான் தெற்க நோக்கி பார்த்துட்டு ஆசிரியர் இனி வந்து தெற்க நோக்கி வருவான் குதிரை நோக்கி கொண்டிருக்கிறான். ஏன்னா நான் குழந்தையான விபீஷணன் அங்கே ராஜ்யம் பண்ண குதிரை நோக்கம் என்பதற்காக நோக்கி எங்க படுத்திருக்க படுத்திருக்க சிறந்த விமானத்தோடு சேர்ந்தா இந்த பெருமாள் எப்பொழுதும் சேவை சாதிக்கிறது இருந்தாக ஒரு வழக்கு எப்பொழுதும் அங்க எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனா வழக்கு இருக்கு பக்கத்துல ஒரு விளக்கு என்ன விளக்கு சொல்ற கஷேத்திரத்திலே ஒரு விளக்கு சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அது அந்த விளக்குக்கு என்ன சேர்க்கலாம்னு திரிய வைக்கலாம்னு அவசியம் இல்லை. அது என்ன விளக்குதான் மங்களமான ஒரு விளக்கு என்ன மங்கள விளக்குன்னா என்ன ஆட்சியாக ஸ்ரீரங்கா இப்பரே யார்கள் ஸ்ரீரங்காவது ஸ்ரீரங்காவதற்கு உதவியாக விருதுதவியாக பட்ட மகிழ்ச்சியாக ராஜ மகிழ்ச்சியாக விளங்கக்கூடியவர்கள் ஸ்ரீரங்கநாதன் இவள் ஸ்ரீரங்க ராணி கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீராந்தியில பிறந்த பிரம்மா இருக்கக்கூடிய சத்தியலோகத்துக்கு வந்த அங்கேருந்து புறப்பட்டு அயோத்தியா வந்த திருப்பி அங்கேருந்து தர்மபுரம் தபஸ் பண்ண ஸ்ரீரங்கத்துக்கு வந்த நீ எங்க போவாருன்னா நீ எங்கும் போவாங்க ஸ்ரீரங்கம் பிரம்மனந்த ஸ்ரீரங்கம் தான். ஏன் எங்கு வந்ததா ஆனந்தம் அதிகமாக உண்டாகிட்டும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் எவ்வளவு முறையும் சொல்லுவோம். திருமாலை சொல்ற ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்னு எவன் சொல்லுகிறானோ நகரத்தை ஒரு வார்த்தை ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் நாம் நடத்த கொண்டும் உத்தாரணம் கொண்டும் ஏன் இவர் இருக்கக்கூடிய பாவங்களை போக்க வந்ததாக திருநாம் அந்த கோயில் பட்டியல இருப்போம். நாங்க என்ன சொல்லுவோம் மாம்பழம் சொல்றாங்க உண்மையிலேயே இந்த பாக்கிறது அவன் சொல்லுவான் ஸ்ரீரங்கம் 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 ஸ்ரீரங்கம்
ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் சொல்றாங்க தெரியும். வேற தூரம் மேலிருந்து கீழறங்கி யாத்திரையா வந்துருச்சு. நம்மள யாத்திரைகள் யாத்திரை அவரோட அனுப்புகிறது காவேரி மத்தியத்தில் அவர் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திரைக்கையால் அடிவருடன் பண்ணி கொள்ளுது. இதனால எப்ப தூக்கம் வரும் அப்படின்னா சில பேருக்கு தூக்கம் என்னது சத்தமா இருக்கு தூக்கம். சில பேர் ரயில்வே டிராக்கு பக்கத்துல வீடு இருக்குன்னா ஓடினால்தான் தூக்கம். ஏன்னா பழைய சில பேரை பார்க்கறது சீனநாதனுக்கு எப்படின்னா திருக்காலையே திருவடிகள் அப்பதான் சீனநாதனுக்கு சீனநாதனுக்கு ஆனந்தமான திருக்காலை என்ற வாக்கியம் தந்தையில் புனிதமாய காவிரி விழுந்து பார்த்து ஒவ்வொரு பறந்து பாரும் பூங்குழி கிடந்ததோ கிடக்கை என்றும் மறந்து வாழ்வே ஏழையே ஏழையே இப்படி படுத்துக்கிறான் தெரியுமா? செய்திருக்கக்கூடிய அழக பார்க்கும் கிடந்ததோ ஏன் காவிரியின் மத்தியத்துல சேராத படுத்துருக்க அவங்கெல்லாம் எப்போதுமே இடத்துல எப்படி தேவையா நம்ம குழந்தைகளை கேட்க ஆரம்பிச்சோம் கேள்வியே கேட்டு சொல்றேன் எப்பவும் கோவிலுக்கு வந்தா கோவில் தான் சின்னமே தான் காவேரியில குடிக்கணும் குடிச்சுதான் சின்னமே வருவாங்க. தீர்த்தம் ரொம்ப முக்கியம். குடிக்கப்பட்ட தலையாவது செய்யணும். இந்த திருக்காவேரிக்கு என்ன பேர் கங்கையில் புனிதமான காவேரி மட்டும் காவேரி ஏன் இதனால் இன்னொரு முறைதான். இப்ப அந்த கம்பெனியில ஸ்நானம் பண்ணிட்டு உள்ள வராடி என்ன பார்த்தேன்னா சீரகநாதன் காவேரி டெய்லி சீரகநாதனுக்கு குடத்துல வெட்டிப்படுறது யாரும் காவேரியில தான் வருது. அவர் கோவில் காவேரியிலேருந்து யாரும் எல்லா விதமான பூஜை ஏற்படுத்தக்கூடிய திருமணத்திற்கெல்லாம் இதை மட்டுமே உபயோகிப்பேன். நீ வந்து அந்த வார்த்தையை பெரிய மகன்கள் எதுவும் யோசிச்சிருக்காங்க. அதற்கு பெரிய திருமணம் நடக்கும். நாளை சீரக கஷேத்திரத்தை சுற்றி வரக்கூடிய ஆனதுக்கு காவேரி ஓடி வந்து அப்படி வீரம் கிடைக்கும். இது என்னன்னு காவியா எனக்கு திருமணம் நீர்த்தோம் குடிக்கிறார் குடிக்கிறார் இன்னும் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடிக்கிறது நாய் தன்னுடைய தாக்கத்தை தீர்த்துக் கொள்கிறது. இப்படி வேறமில்லாமல் காவேரியில் அவர்கள் அனுமதிக்கிறார்களே எல்லாரும் வந்து கண்டு கருவும் போடும் பொதுவாக சொல்லி அழைக்கிறான் என்பதை ஆச்சாரியர்கள் மிக அழகாக காண்பித்திருக்கிறார்கள். ஜீரநாதனையே பேசினா ஜீரநாதன் மாதா பேசியாவது அவருடைய பிரிவை இன்னொன்று அவர் பேசாமல் வேதம் இல்லை. அவர் பேசாமல்
அழுவார்கள் வாசல்ல அவர் பேசாமல் ஏன் பேசாமல் எதுவுமே ஸ்ரீரங்கநாதருக்கும் எல்லாத்துக்கும் மூலமானவராக இருக்கக்கூடிய எப்படி அழுவார்களின் அருள் செய்திகளுக்கெல்லாம் இன்றைக்கும் தமிழை வாழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீரங்கநாதர். எப்படி இன்றளவும் விடாமல் அந்த ஆச்சாரிய பரம்பரையை தன்னுடைய குடும்பமாக பாவித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த முன்னேற்றம் யாருக்குன்னா ஸ்ரீரங்கநாதனுக்கே அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய பெருமைகள் ஆண்டாளின் பெருமை கடைசி ஆண்டாள் யாருமே சேர்றா ஸ்ரீரங்கநாதன் போய் சேர்றாங்க. ஜோடி கொடுத்த சுதற்கடியாக அவரை விஷயப்படுத்தி யாரானா ஜெகநாதனை தான் செயல்படுகிறார். கடைசியாக சேர்ந்ததும் ஸ்ரீரங்கநாதன் திருப்பாவை முப்பதற்கும் பொருளாதாரம் கூடியதும் ஸ்ரீரங்கநாதன். அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய பெருமைகளை எதிராக பார்த்தோம். இன்று மார்கழி 1ஆம் தேதி. மார்கழி மாசம்னாலே 4 மாசம். அந்த ஒரு மாசம் தான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய சுத்தத்திலேயே யோசிக்கும். அன்னைக்குதான் அந்த மாசத்துலதான் எந்த கல்யாணமும் மற்ற உற்சவங்களும் கிடையாது. அப்படின்னா நம்ம வீடுல இருக்கக்கூடிய பல காரியங்களை மார்கழி மாதம் வேண்டாம். தை மாதம் பிறந்த இருக்கட்டும். ஏன்னா இந்த ஒரு மாதம் முழுக்க பகவானுக்கே கொடுக்கும். இந்த தனுர் மாசம்னு சொல்லக்கூடிய இந்த மாசத்தை பகவானை குறித்து இருந்தோடு நமக்கு கொடுத்துட்டாரா. இந்த மார்கழி மாசத்துல 30 நாள் சொல்லக்கூடிய திருப்பாவை. திருப்பாவை எப்படிப்பட்டது அப்படின்னா வேதத்தினுடைய சமானமாக இருக்கக்கூடியது திருப்பாவை. வேதம் அனைத்துக்கும் போதை தமிழ். வேதம் பெரிய ஆலமரம்னு சொன்னா அந்த ஆலமரத்தின் விதையாக இருப்பதுதான் திருப்பாவை. திருப்பாவையில சொல்லப்படாத அர்த்தங்களே திருப்பாவையில சொல்லி எத்தனை நாள் சொல்லுவோம். 8 வரிகள் 30 பாட்டுகள் தான். 30 பாட்டு 7 வரி வெளியினா 240 வரி. 240 வரியில சில பேர் போனா கொஞ்சம் அப்படி சொல்லுவாங்க. இதனுடைய பொருள்கள் ஆழ் பொருள்கள் என்று பார்க்கிறது பார்த்தா 5 வியாக்கியானங்கள் விரிவுரைகளை அவர் செய்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள். ஒருவர்களுமே 3000 படி 6000 படி 4000 படி பல வியாக்கியானங்கள் திருப்பாவை. திருப்பாவை சொல்லாத அர்த்தங்களிலே எடுத்து காப்பீங்க. இந்த 30 பாட்டுகளையும் சின்ன புத்தகமா பிரிண்ட் பண்ணிருக்கோம். திருப்பாவை புத்தகம் எத்தனை பக்கம் இருக்க போது ஒரு மாசம் 2 மாசம் சேர்த்து 4 போடா ஒரு பெருசா ஒரு 7 பக்கத்துல மேக்சிமம் 10 பக்கத்துல வச்சு. ஆனா இந்த திருப்பாவை விளக்க உரையை பிரிண்ட் பண்ணிருக்காங்க. எத்தனை பக்கம் தெரியுமா? 850 பக்கங்கள். திருப்பாவை பக்கங்கள் சொல்லக்கூடிய புத்தகத்தின் மொத்த அந்த பக்கங்களின் எண்ணிக்கைனா 850 பேஜ். அத்தனை விரிவான அர்த்தங்களை திருப்பாவை தன்னுள் அடக்கி இருக்கிறது என்று ஆச்சாரியர்கள் மிக விரிவாக காட்டுகிறார்கள். அதில் பல வியாக்கியானங்கள் ஒரே ஒரு வியாக்கியானம் 6000 படி இருக்கு. அழகிய பகவான் திருவாள் நாயனா எந்த ஆச்சாரியர்கள் அதை மட்டும் அழகிய சீரகத்துல கோயில் நரசிம்மாச்சாரிய சுவாமி வைகுண்டபாதிய சுவாமி செய்த அந்த சுவாமி இருக்கிற காலத்திலே ஜீவித காலத்திலே சீரகத்தில் இருக்கிற ராமானுஜர் உடையவர் காலத்தை பண்ண ஆதியம் கேட்டேன். எவ்வளவு காலம் கேட்கிற ஒரு நாளைக்கு 1.5 மணி குறைஞ்சது 2 மணி சொன்னார். ஒரு நாளைக்கு 1 மணி திருப்பா ஒரே ஒரு வைத்து 2வது காலம் அப்படின்னு திருப்பாவை உள்ளடக்கியது. என்ன பார்க்கிறோம்? 30 நாள்ல சொல்லுங்கள். 30 நாள்ல 30 மாசம் சொல்லுங்கள். 30 மாசம் இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்துக்களை சொல்லுங்கள். ஒரு முயற்சி இது. சிறகனாசியாரும் சிறகனாக தான் தலை கட்டி கொடுக்கணும்.
ஆனால் நாச்சியாரும் தெளிவான சான்றிதழை கடைசி மகாண பெருமானாய் கொடுக்கப்படும் உங்கள் மனதிலேயே இருக்கும்படியா உத்தரவு பண்ணிவிடும். பதிய பதிய நமக்கு என்ன நன்மை ஏற்படும்னா மன மாசு வீடு மனசுல இருக்கக்கூடிய மனசு வீடு மன மனசு வீடுனால மனசு நம்ம எதுதான் மறுபடியாக இருக்கணும். ஏமானுடைய பெற்று மகிழக்கூடியவர்களாக இருக்கும். எல்லாவற்றையும் உருவம் போல ஆண்டாள் ஆட்சியாக எப்படிப்பட்ட நமக்கே பரிபடுவோம் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க நிறைவு அடுத்து சொல்றாங்க அடுத்த வாரத்துக்கு சொல்லலாம் இருக்கக்கூடிய பஞ்சு போல நீ செய்திருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் நசிந்து போகும். எங்கோ திருவருள் பெற்று இன்புறுவர் என்ன பலன் கிடைக்கும்? எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எங்கும் திருவருள் விராட்டியோடு கூடிய அவர்களுக்கு பரிபூர்ணமாக சத்தியம் சத்தியம் அசத்தியம் துர்ஷ புதமுச்சே என்று எப்படி அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கோம். உயர்த்தி சொல்லி சத்தியம் சத்தியம் சொல்வதெல்லாம் உண்மையாகவே திருப்பாவை கொடுக்காத பலன் என்ன சத்தியம். அத்தனை முன்னோர்கள் படித்தார் இன்னைக்கும் பல ஊர்கள் பார்க்கிறோம். அந்த வழக்கு அருள்மாசத்தின் மேன்மை தொடங்குகிறார். மார்கழி திங்களாக நன்னாடாக அழகா நீ வறுமையோட திருப்பாவை ஒவ்வொருவரும் பாடுபடுவதற்கு எடுக்க முயற்சி பண்ணணும். ஆண்டாட பத்தி பண்றது தனியந்த ஸ்லோகத்திலே ஞானிகள் தனியன்னு சொன்னாங்க. திருப்பாவை பாடின படி முதல்ல ஞானிகள் நான் திருப்பாவை மனசுல பதியணும்னா இரண்டாள் அருள் வேண்டும். அருள் வேணும்னா தமிழ் ஸ்லோகங்கள் வரக்கூடிய தமிழ் மாக்களும் இந்த சமஸ்கிருதத்துல படிச்சுக்கிறார். ஞானத்தை தருபவன் எப்பொழுதும் நமக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டே இருப்பவன் அவருடைய எப்படி இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டே இருக்கான். கிருஷ்ணன் படுத்து நின்றான். அப்பினைகளுடைய நீ வந்துவிட்டு நீ விளக்கி கொண்டிருக்கலாமா? எழுதுற எப்ப பெற்றது பாருங்க.
இது என்ன தெரியுமா? ஆழ்வார்கள் இருக்கும் பெருமாள் படிக்கணும் ஏன்னா இந்த உலகத்திலே பிடிச்சு எழுத்துவாங்க போய் குடும்பம் எடுக்கணும் திருமங்கை பார்த்தா இப்படி மயங்கி இருந்தால் திருமங்கை அவரவர் மனைவரை துணையா பாலியை உணராது எத்தனை பகலும் படுத்து போய் ஒழித்தனங்கள் அதை சொல்கிற திருமங்கை ஆழ்வார் அவரை திருமணத்திற்காடியே நோக்கி போறார் ஆனா இங்க எப்படி இருக்குன்னா இது ரிவர்ஸ் இருக்கு பெருமான் விளங்கி கொண்டிருக்க போய் இருக்கிறார் வசப்பட்டிருப்பா இது ஒன்றுடைய சொத்துப்பா இருந்தேன் நானே எந்தளவே இருந்தேன் இப்ப எப்படி நான் நானே என் உடமையும் நீயே எல்லாம் நீதான் பெருமானும் பதில் சொன்ன ஆண்டாள் பார்த்தா சரி தன்னுடைய மாலையருடைய நாம் பொழுதுபோம்னா அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் அழுவார்கள் அம்சையும் தன்மையாய் பிஞ்சாய் படுத்தாளை அன்றாளை பக்தியுடன் நாளும் படுத்தாய் மனமே மகிழ்ந்து அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததி அழுநாள் முடிகிறது அஞ்சு குடியிருக்கு ஏன் காரணம் பார்ப்போம் அஞ்சு பேர் பார்ப்போம் மனம் பயன்படும் பயன்படும் அந்த அஞ்சு மணிக்கு ஒரு ஒரே இருக்கக்கூடிய பெண்ணாக ஆண்டாள் விலகி இருக்க அவருடைய பெருமைகளை கூட சேர்த்து திருப்பாவை பாசத்தை நாள்தோறும் மணிக்கு தீர்க்கிறது 2 மணி நாளைய தினம் தொடர்ந்து இந்த பாசத்தை நாம் முடிவு பெறுவோம் எல்லாரும் சேர்ந்து திருப்பாவை முதல் பாசத்தை இன்றைய தினம் தொடங்கி விடிய தாக்காக கேட்கிறார் பாசனம் பெருமான் சுவாமி கையில காலத்தை வச்சுட்டு செய்யுமா பார்ப்போம் முதல் பாசனத்தை 8 வரிகளை நாள்தோறும் ஒரு பாசனத்தை அரசாங்க பார்க்கையும் கிடைக்கப்பெறும் அம்மாறுகளை திங்கள்
நான் மட்டும் என் கண் தனி அறுபது என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் கூட 2 பேரையும் கூட்டிட்டு வரணும். உயர்ந்து இருக்கக்கூடிய இந்த அர்த்த விசேஷங்கள் அவர்களுக்கு சொல்ற விதங்கள் சொல்லி இல்லை எனக்கு கடை இருக்கு, வியாபாரம் இருக்கு, படிப்பு இருக்கு, உடம்பு இருக்கு, உடம்பு தான் இருக்கு. அப்படி என்ன சொன்னாலும் அதற்கு தக்க காரணங்கள் சொல்லணும். கடை வியாபாரம் பெருகணுமா வந்து வேண்டும், நல்ல கட்டி அடையணுமா வந்து கேடு, உனக்கு ஒண்ணு நோயே இருக்கக்கூடாதா உடம்பு வழியே வந்து கேடு. சுவாமி நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்க நாங்க அப்படி சொன்னோம் நிறைவேற்றுவது சீரகநாதனுடைய ஒழிவு. சீரகநாதன் ஆண்டாளுக்கு காது கொடுத்து நாம் எல்லாத்தையும் நிறைவேற்றி வருகிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டாளுக்கு பொறுப்பாக சொல்றத நான் ஒவ்வொருத்தரும் கழுத்து கொண்டு சத்தமான விஷயத்தில் உள்ள போவோம். வேண்டாத பார்த்து பார்த்து கண்ணம் இருக்கிறது. அதனால நிறைய ஐக்கிய கோபாலேஷன் ஏன்னா பார்த்துட்டே இருக்கோம் சுவாமி. இன்னொரு பக்கம் வெட்டாததுக்கு நேரமாக அதுதான் எந்த பைபாஸ் இன்னொரு பைபாஸ் வேற ஒண்ணுதான் ஏன்னா வேண்டாவது உள்ளது இது நமக்கு மாற வேண்டியது உள்ள போகும் விஷயங்கள் போகும். உள்ள தேர்ந்தெடுக்கக்கூடிய மனசு இருக்கிற அழுக்கு இருக்கு அதை நீங்க பெற வேண்டும். புறம் தூய்மை தான் நீரான அகம் தூய்மை என்பது இந்த ஆண்டாடி புத்தகத்தாலே அது அழைச்சிக்கிற பாடம். இப்படி ஒரு படமாக என்னுடைய சுவாமி அற்புதமா ஏற்பாடு பண்ணி அவருடைய சகாக்களோட சேர்ந்து இது மிக அற்புதமாக பண்ணி இது எல்லாரும் இந்த பெற்று மகிழ்வு 30 நாள் சரியா நாளிலிருந்து 6 மணிக்கு தொடங்கிடுவோம், சரியா 8 மணிக்கு முடிச்சுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் பெரியவர்கள் தொடர்ந்து பரம்பரையாக கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேலாக இந்த அர்த்தங்கள் சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஸ்ரீரங்கத்தில் இனிப்பும் உபதேசம் பண்றாங்க. அர்த்தங்களை கேட்டிருந்த பாக்கியம் எனக்கு மட்டும் இருக்கிறார், உங்களுக்குமான பாக்கியமாக உங்களை சார்ந்திருப்பவர்களுக்கும் 30 இருப்பாவையும் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் அதை வேண்டாமது எப்படிதான் அறிவிக்கிறோம். அந்த படம் பார்த்தேன் ரிவ்யூ எப்படி கேட்கணும். அந்த படம் என்ன ஆகும் வேண்டாம் நிறைய சொன்னாங்க. வேண்டியதை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் ஒவ்வொரு செய்து கொள்வோம். நீங்க ஒவ்வொரு என்ன பாருங்க, சீரகநாதன் திருவடிகள் 2 ஸ்வர்ண தாமரை ஆமாங்களை செய்யறதுனால நீங்களும் அந்த வாக்கியத்தை பெற்று சத்திர வேண்டும் என்று பிரார்த்தித்து அவருடைய திருவருள் எல்லாருக்கும் குறைவில்லாமல் இருக்க வேண்டும், மேலும் மேலும் வளர வேண்டும் என்று எல்லாவிதமான செல்வங்களை சரியா ஆழ்வார் திருப்படிகளை சரணம், திருப்படிகளை சரணம், சீர திருப்படிகளை சரணம்.